அனைவருக்கும் வணக்கம். இன்று அக்டோபர் 15ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல் தமிழ் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல். அதுவும் இன்றைய தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்றைய இன்ஃபர்மேஷன். சில தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. காப்பி பேஸ்ட் மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக், நிறைய செய்திகள் வருது. நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணும்போது தவறுகள் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக தான் ரெடி பண்ணுறேன். அதுமாதிரி நான் செபி அட்வைஸ் இல்லை, நீங்கள் செபி அட்வைஸ் கேட்டுக்கோங்க. இதை நான் இங்கிலீஷில் சொல்ல போகிறேன். We are providing only information, no any recommendation. Please consult your financial advisor. We are providing daily information of stock market or daily news of stock market. There is no any recommendation. This is all today's information for your reference. ஸோ வழக்கமாக டிஸ்க்ளைமர் முடிஞ்சது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி முக்கியமான நாள், நம்ம ஏபிஜே அப்துல் கலாமையோட பிறந்த நாள். அவருக்கு வாழ்த்து சொல்லணும். அவருடைய ஃபோட்டோலாம் போடணும்னு பார்த்தேன், பட் அவசரமாக ரெடி பண்ணும்போது மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுக்கு வாழ்த்து தெரிவிச்சிடும். அவர் ஒரு பெரிய குடியரசுத் தலைவர், பெரிய சயின்டிஸ்ட்டுங்கிறத விட ஒரு நல்ல மனிதர். அதனால தான் இன்னமும் மக்கள் மனதில் இருந்துகிட்ருக்காரு. ஸோ இருந்தும் வாழ்கிறவங்க ரொம்ப கம்மி. அந்த வகையில் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை சொல்லலாம். அதுவும் ஒரு தனி மனிதனாக கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் ஒத்தையில் அதேமாதிரி நாட்டுக்காக வாழ்ந்தவர்னு சொல்லலாம். நம்ம நாட்டுக்காக பாடுபட்டவர்னு சொல்லலாம். ரொம்ப எளிமையானவர். எந்த ஒரு உயரத்துக்கு போனாலும் அவர் பேச்செலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தன்மையாக, ஒரு சின்ன குழந்தை ஒரு கேள்வி கேட்டால் கூட அதுக்கு பொறுமையாக தன்மையாக பதில் சொல்கிற அவரோட அந்த பண்பு தான் அவரை எங்கேயோ கொண்டு போயிருக்கு. எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அந்த பண்பு அவரை மெயின்டைன் பண்ணார். ஸோ இந்த காலத்தில் நம்மளுக்கு கொஞ்சமே அறிவு வந்தாலே நம்ம பேசுகிற விதமே வேறு மாதிரி மாறிடுது. பட் அவர் அவ்வளோ உச்சத்தை தொடும்போது அந்த தன்மையாக இருக்கிறதுங்கிறது எல்லாராலையும் முடியாத விஷயம் இல்லை. ஸோ அந்த வகையில் நம்ம கொடுத்து வச்சவங்க தமிழ்நாட்டுக்காரங்க. அப்படி ஒரு பெரிய மகன் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து நம்ம நாட்டுக்காக சேவை பண்ணியிருக்காரு. ஸோ ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுக்கு ஒரு வாழ்த்தை தெரிவிச்சிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு நான் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம நேற்று நான் வீடியோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லைக் கொடுத்துருந்தீங்க. வழக்கத்துக்கு மேலே 2 மடங்கு இருந்துச்சு லைக்கு. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. நான் சொன்னதுக்காக நீங்கள் லைக் பண்ணியிருந்தீங்க. பட் நீங்கள் ஒரு நாள் பண்ணுறீங்க, பட் அதை ரெகுலராக பண்ணால் தான் சேனல் கொஞ்சம் ரன் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அது உங்கள் விருப்பம் தான். பட் நான் சொல்கிறது, லைக் பண்ணிட்டீங்கன்னா மேபி எனக்கு சேனலில் அவங்க ரிமூவ் பண்ணால் வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். இல்லைனா அவங்க ரிமூவ் பண்ணதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க லைக்கை கொடுங்க. நீங்கள் லைக் பண்ணாலும் அவங்க பணம் எதுவும் போகணும்னு நினச்சிடாங்க. அவங்களது ₹1 கூட கட் ஆகாது. நீங்கள் கமெண்ட் பண்ணால் கூட டைப் பண்ணதுக்கு 2 நிமிஷம் ஆகும். லைக் பண்ணதுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சின்ன டச் பண்ணாலே போதும், அது லைக் ஆயிரும். ஸோ அதை பண்ணிங்கன்னா அந்த சேனலுக்கு ஒரு உதவியாக இருக்கும். ஸோ வாங்க நியூஸ்குள்ளே போயிடலாம். மொரார்கா ஃபைனான்ஸ் லிமிடெட் ₹101 கரண்ட் பேஜ் 1,12,00,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியில் சேல்ஸ் 36%, நெட் ப்ராஃபிட் 107% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. கோடனில் ரைட் சைடில் போட்டிருக்கேன், நான் அதை மென்ஷன் பண்ணல, நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. ரெட்டில் இருந்தால் கொஞ்சம் டவுனாக இருக்குன்னு அர்த்தம், க்ரீனில் இருந்தால் அப்பாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்குறது ஏஞ்சல் லோன் லிமிடெட் ₹2,445 கரண்ட் பேஜ் 212 கோடி ப்ராஃபிட். நல்ல பெரிய ப்ராஃபிட் தான். பட் ஈரானியில் ஒப்பிட்டு பார்க்கும்போது சேல்ஸ் பார்த்திங்கன்னா 21%, நெட் ப்ராஃபிட் 50% டவுனாக இருக்குது. ஏன்னா போன வருஷத்தே கோட்டரில் 423 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ இப்போ அப்படியே பாதியாக குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் ரெட் கலரில் டவுனாக காட்டுறேன். மற்றபடி கம்பெனி 212 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டு ஈரானியரில் டவுனாக இருக்குது, கோட்டரில் நல்லா இருக்குது. அடோர் வெல்டிங் லிமிடெட் ₹1,193 கரண்ட் பேஜ் 25 கோடி ப்ராஃபிட், சேல்ஸ் 4%, நெட் ப்ராஃபிட் 273% வந்திருக்கு. ஸோ ஒரு எக்ஸலண்டான ரிசல்ட்டு ஈரானியரில் இவங்களும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஐசி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ₹56 கரண்ட் பேஜ் 2,17,00,000 ப்ராஃபிட், சேல்ஸ் 38% வந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 2% தான் வந்திருக்கு. ஸோ ரிசல்ட் அந்த வகையில் ஓகேவான ரிசல்ட்டு, இல்லை ஃப்ளாட்டான ரிசல்ட்டு. கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ₹4,421 கரண்ட் பேஜ் 24 கோடி ப்ராஃபிட், சேல்ஸ் 19%, நெட் ப்ராஃபிட் 31% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கேவல் கிரண் கிளாத்திங் லிமிடெட் ₹562 கரண்ட் பேஜ் 42 கோடி 60,00,000 ப்ராஃபிட், சேல்ஸ் 14% வந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 34% டவுனாக இருக்குது. அதர் இன்கம் குறைஞ்சிருக்கு. போன வாட்டி அதர் இன்கம் வந்துச்சு, இந்த அதர் இன்கம் குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால டவுனு. மற்றபடி ரிசல்ட் நல்லா இருந்திருக்கும். பட் நம்ம நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டு ஈரானியரில் டவுனாக இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் ₹1,170 கரண்ட் பேஜ் 5,567 கோடி ப்ராஃபிட், சேல்ஸ் 2% வந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் 25% டவுனாக இருக்குது. ஸோ ஓவரால் ரிசல்ட் டவுனாக இருக்குது. அதேமாதிரி கிராஸ் என்பிஏ 1.57 இருந்தது போன குவார்ட்டரில், இப்போ 1.46 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 0.45 இருந்தது, 0.44 குறைச்சிருக்காங்க. ஸோ 2 என்பிஏ கிராஸ் என்பிஏ கொஞ்சமாக குறைச்சிருக்காங்க. பட் ஈரானியரில் ப்ராஃபிட் மட்டும் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. ஸோ அதனால் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் லிமிடெட் ₹486 கரண்ட் பேஜ் 51 கோடி ப்ராஃபிட், சேல்ஸ் 9%, நெட் ப்ராஃபிட் 5% வந்திருக்கு. இது ஈரானியரில். ஸோ நல்ல ரிசல்ட்டு, உங்களுக்கு ஓகேவான ரிசல்ட்டு ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டாடா கம்யூனிகேஷன் கரண்ட் பேஜ் 1955 183 கோடி ப்ராஃபிட், சேல்ஸ் 6% வந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் 19% டவுனாக இருக்குது. 183 கோடிங்கிறது நல்ல ப்ராஃபிட் தான். பட் ஈரானியரில் கம்பேர் பண்ணால் குறைவாக இருக்குது. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது அந்த வகையில் ரிசல்ட்டு டவுனு நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரையில். டிப்ஸ் மியூசிக் லிமிடெட் ₹502 கரண்ட் பேஜ் 53 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் பார்த்திங்கன்னா 11%, நெட் ப்ராஃபிட் 10% வந்திருக்கு.
ஸோ ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிப்ஸ் மியூசிக் ₹4 ஒரு ஷேருக்கு டிவிடெண்டும் தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 3/4%. ரெக்கார்ட் வந்து 21 அக்டோபர், அது லீவ் நாள். ஸோ எக்ஸிட் வந்து 20 அக்டோபர். பேமெண்ட் வந்து 12 நவம்பருக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். செக்டர் வந்து மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட்டில் இருக்காங்க. டிப்ஸ் மியூசிக். ஓபிராய் ரியாலிட்டி லிமிடெட் ₹1200 கரண்ட் பேஸ், 760 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 35%, நெட் ப்ராஃபிட் 29% உயர்ந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு ₹2 தராங்க. நல்ல ரிசல்ட்டாக இருந்தாலும் டிவிடெண்ட் வந்து வழக்கம் போல் ₹2 தான் தராங்க. டிவிடெண்டில் வந்து 4% குறைவு தான். ரெக்கார்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா 21 அக்டோபர், எக்ஸிட் வந்து 20 அக்டோபராக இருக்கும். ஸோ இதோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 30 நாட்களுக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். செக்டர் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட். கெசாப்ஸ் இந்தியா லிமிடெட் ₹324 கரண்ட் பேஸ், 8,41,00,000 ப்ராஃபிட். சேல்ஸ் 14% வந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் 8% டவுன் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. இருந்தாலும் கம்பெனி வழக்கம் போல் டிவிடெண்ட் தராங்க. ₹5 ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் 1.5%, 1 இல்லை 2 3 டிவிடெண்ட் தருவாங்க. ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க கெசாப்ஸ் இந்தியா. இதற்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23 அக்டோபர். செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங்கில் இருக்காங்க. அதுமாதிரி என்னோட பேச்சு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரியலாம். பட் நான் ரெகுலராக இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பேச மாட்டேன். வீடியோ வந்து உங்கள் டைம் சேவ் பண்ணதுக்காக அந்த பேசி பழகிட்டேன். ஸோ நல்ல வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருக்க இன்னமும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணோன்னா ப்ளேபேக் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். இல்லை உங்கள் ஸ்லோவாக பார்க்கணுன்னா ப்ளேபேக் ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் ₹124 கரண்ட் பேஸ், 1777 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 8% டவுனாக இருக்குது. ஆனால் நெட் ப்ராஃபிட் 10% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டு. நான் அதில் ரெட்டுன்னு போட்டிருக்கேன், அது க்ரீன் தான். அதுமாதிரி ₹1.05 டிவிடெண்டும் தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4% வருது. இதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து 24 அக்டோபர். செக்டர் வந்து ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷனாக இருக்காங்க. இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ், சுருக்கமாக சொன்னால் IRFC. HDB ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் ₹743 கரண்ட் பேஸ், 586 கோடி ப்ராஃபிட். இயர் சேல்ஸ் 13% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 2% டவுனாக இருக்குது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது இயரில். அதுமாதிரி டிவிடெண்ட் தராங்க. ஃபஸ்ட் டைம் டிவிடெண்டாக ₹2 தராங்க லிஸ்ட் ஆனதுக்கப்புறம். ஸோ டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4% கிட்ட தான் வருது. ரெக்கார்ட் டேட் வந்து 24 அக்டோபர். செக்டர் வந்து NBFC. தைரோ கேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட் ₹1264 கரண்ட் பேஸ், ₹7 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நேற்றுக்குள்ள நியூஸு. நான் இன்றைக்கி எத்தனை மென்ஷன் பண்ணிட்டேன், அதை ரேட் பண்ணாமல். HDFC அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட் ₹5758 கோடி, ₹88 கரண்ட் பேஸு, 718 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் சேல்ஸ் 16%, நெட் ப்ராஃபிட் 24% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு HDFC அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி இன்றைக்கி போனஸ் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1:1 போனஸ் தராங்க. ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸாக தராங்க. அதற்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 26 நவம்பர். ஸோ இங்கே 2 ஷேர்னு போட்டிருக்கோம். அது 2 ஷேர் இல்லை, அது 1 ஷேர் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் டேட்டா மிஸ்டேக் இருக்குது சொல்லுறதுனால இதை தான் நான் என்னென்னா அப்போ பேசும்போது எனக்கு தெரிஞ்ச மிஸ்டேக் இருக்குன்னு. பட் நான் டைப் பண்ணும்போது தப்பாக டைப் பண்ணிடுவேன். இது நேற்றுக்குள்ளது காப்பி பேஸ்ட் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ 1:1 போனஸ் தராங்க. ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸாக தராங்க. ஸோ ப்ரைஸ் வந்து பாதி அட்ஜஸ்ட் ஆகும். ரெக்கார்ட் வந்து 26 நவம்பர். செக்டர் வந்து அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக இருக்காங்க. HDFC அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ இதே மாதிரி தான் சில தவறுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது தான் தெரியும். ஏன்னா நான் வந்து ஒரே நாளாக ரெக்கார்ட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இப்போ தான் நியூஸ் வந்துச்சு. எல்லா நியூஸும் ரெடி பண்ணிட்டு எடிட் பண்ணதுக்குள்ள டைம் ஆகிட்டு. ஸோ நான் வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு 10 மணி ஆயிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி தவறுகளை கண்டுடாங்க. நம்மளுக்கு தேவை நியூஸு 1:1 போனஸ் தராங்க. அது கிளியராக சொல்லியிருக்கேன். அதுமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம HDFCலேயே இன்னொரு குரூப்லேயே ஒரு நல்ல குரூப், ஒரு நல்ல கம்பெனி இருக்குது. நல்ல ஒரு டிவிடெண்ட் தருவாங்க. அது வந்து லிஸ்ட் ஆகல, அன்லிஸ்டட் கம்பெனி. எந்த கம்பெனி தெரிஞ்சால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. பேனோராமா ஸ்டுடியோ இன்டர்நேஷனல் லிமிடெட் ₹199 கரண்ட் பேஸு, 5:2 போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் 2 ஷேர் வச்சுருந்தா இவங்க 5 ஷேர் உங்களுக்கு போனஸாக தருவாங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கீழே இருக்கிறத மென்ஷன் பண்ணாங்க. இதை மறந்துடுங்க. கீழே அது மிஸ்டேக்காக இருக்குது, நீங்கள் அதை விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 5:2 போனஸ். நீங்கள் 2 ஷேர் வச்சுருந்தா 5 ஷேர் போனஸாக கிடைக்கும். 4 ஷேர் வச்சிங்கன்னா 10 ஷேர் போனஸாக கிடைக்கும். ஸோ அதான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. செக்டர் வந்து ஃபிலிம் ப்ரொடக்ஷனில் இருக்காங்க. அதாவது சினிமா தயாரிக்கிற தொழிலில் இருக்காங்க. பேனோராமா ஸ்டுடியோ இன்டர்நேஷனல் லிமிடெட். அதுமாதிரி இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு திரும்ப எடிட் பண்ணதுக்குலாம் டைம் இருக்காது. ஸோ அதனால் அப்படியே நான் எடிட் பண்ணாமல் போடுறேன். ஸோ அதேமாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் இதுமாதிரி நம்ம சேனலுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இதெல்லாம் வந்து யூடியூப் வந்து அமிச்ச மெயில் தான். நீங்கள் பார்க்கலாம். இட் லுக்ஸ் யுவர் டிட் நாட் ஃபாலோ த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் டு ஹெல்ப் கீப் அவர் கம்யூனிட்டி சேஃப். வி ரிமூவ் இட் ஃப்ரம் யூடியூப். ஸோ நம்ம நேற்று போட்ட வீடியோ அந்த வீடியோ தாங்க, நேற்று போட்ட அந்த வீடியோ. பட் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வீடியோ இருக்குது. நிறைய பேர் திரும்ப அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வீடியோ தான் 24:1 போனஸு. அதுமாரி டாட்டா மோட்டரோட ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இதை பற்றிலாம் இப்போ சொல்லியிருந்தேன் அதில். ஸோ நேற்று போட்ட வீடியோ, நேற்று இல்லை முந்தானத்து போட்ட வீடியோ. அதில் வந்து அந்த பிரச்சனையாகி யூடியூப் வந்து மெயில் அனுப்பிச்சாங்க. உங்கள் வீடியோ நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டேன்னு. திரும்ப நான் ரிக்வெஸ்ட் பண்ணி இது பண்ணதுக்கப்புறம் திரும்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ நான் இதுக்காக தான் இந்த லைக் பண்ணுங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொன்னது. கொஞ்சம் அதிகமாக லைக் பண்ணிங்கன்னா மேபி அவங்க யோசிக்கலாம்.
ஸோ நல்ல கம்பெனி, நல்ல ஒரு சேனலாக இருக்குது போல இருக்குது, நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க அப்படின்னு. நான் இப்பவும் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், அப்படி இல்லாக்கி சும்மா லைக் பண்ணுங்கன்னு. உண்மையிலேயே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, இந்த வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள். அந்த லைக் பண்ணதெல்லாம் உங்கள் பணம் போக போகிறதில்ல, ஒரு செகண்ட் தான் ஆகும். நீங்கள் வெறும் டச் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா கமெண்ட் கூட பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பட் லைக் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா மேபி அந்த சேனல் வந்து கொஞ்சம் நாளைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து வருமானம் வரங்கிறதுக்காண்டிலாம் அந்த வார்த்தைலாம் சொல்ல. 2.5 வருஷமாகிட்டு இது வரைக்கும் பெருசாக சம்பாதிக்கல, இதுக்கு மேலே சம்பாதிக்கணுங்க நம்பிக்கையும் இல்லை. இருந்தாலும் இது எனக்கு வந்து ஒரு ஹாபி ஆகிட்டு 2 நாள் கூட வீட்டில் புலம்பிட்டு இருந்தேன், ஐயோ சேனலில் பிளாக் பண்ணிட்டாங்களே, நான் எப்படி வீடியோ போட போகிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு டைம் பாஸும் ஆகாது. இவ்வளோ 2 வருஷமாக இதே தொடர்ந்து ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் போது நம்மளுக்கு வந்து அது ஹேபிட் மாதிரி ஆயிரும். மேபி அதில் வருமானம் குறவாக இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து அது பழக்கமாயிரும். மேபி இன்னொரு சேனலில் ஆரம்பிக்கலாமான்னு நினச்சேன், அதுக்குள்ளே அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் யூடியூப்புக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ திரும்பவும் அதே ரிக்வெஸ்ட் தான், இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால், ஒரு ரிக்வெஸ்ட்னு சொல்கிறதோட கருத்துன்னு கூட சொல்லலாம், பயனுள்ளதாக இருந்து மேற்கொண்டு இந்த சேனல் உங்களுக்கு ரன்னிங்கில் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர், முடிவு இருக்கா, வாய்ப்பு இருக்கா சொல்கிறாங்க. கேரண்டி கிடையாது, பட் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருவாங்க. ஸ்பேஸ் இன்குபேட்ரிக்ஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட், ₹1.25 ஒரு பெனி ஸ்டாக்கு. பெனி ஸ்டாக் வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கானது, நான் ஏற்கனவே மாட்டி ரொம்ப முடிச்சிட்ருக்கேன். ஸோ பெனி ஸ்டாக்கில் இன்றைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தீங்க, ரொம்ப யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறது முழுக்க முழுக்க தகவல். We are providing only information, no any recommendation. This is all today's information. So be careful with the penny stock. 24 அக்டோபரில் போர்டு மீட்டிங் இருக்குது, ஸ்டாக் ஸ்பீட் கொடுத்து முன்னெடுப்போம்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ₹10 இருக்குது ஃபேஸ் வேல்யூ, அதை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி சொல்கிறாங்க. செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் இருக்காங்க. அப்பப்போ இங்கிலீஷ் பேசுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் என்ன சேனலுங்கிறது உங்களுக்கு தெரியும், பட் யூடியூபுக்கு தெரியுமான்னு தெரியாது, நம்ம தமிழில் பேசுகிறனால. ஸோ அதனால் அப்பப்போ கொஞ்சம் இங்கிலீஷ் பேசணும்னா மேபி அவங்க பார்த்தாங்க கூட அவங்களுக்கு புரிஞ்சுக்கிடுவாங்க ஸோ நம்ம என்ன சொல்ல வராங்கிறது. சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ₹4,197 காயின் ப்ரைஸு. 27 அக்டோபரில் போர்டு மீட்டிங் இருக்குது, டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணால் வாய்ப்பு இருக்காது சொல்கிறாங்க. செக்டர் வந்து பிளாஸ்டிக் ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி ஜூனில் ₹25 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. மேபி இது 2வது டிவிடெண்டு சின்ன டிவிடெண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா போன வருஷம் ₹10 தான் தந்திருக்காங்க, மேபி அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பிடிஎஸ் லிமிடெட் ₹296 காயின் ப்ரைஸு. 27 அக்டோபரில் போர்டு மீட்டிங் இருக்குது, டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ₹1.70 இந்த வருஷம் ஆல்ரெடி ஜூலையில் கொடுத்துட்டாங்க. மேபி இது 2வது டிவிடெண்டு. இந்த மாதிரி டிவிடெண்ட் தருவாங்கன்னா பொறுத்து தான் பார்க்கணும். பட் ரெக்கார்ட் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 24 அக்டோபர் சொல்லியிருக்காங்க. போர்டு மீட்டிங்கே 27, இவங்க ரெக்கார்ட் டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்காது 24, அதாவது 2-3 நாள் முன்னாடியே ரெக்கார்ட் டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இப்படி வராது, அது ஏதோ ஒரு தவறுகள் நடந்திருக்கு. ஸோ அதனால தான் நாங்கள் ஸ்டார்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து அவங்க போட்டிருக்காங்க, நான் அதை அப்படியே போட்டிருக்கேன். மற்றபடி இது வந்து இப்படி வராது. மேபி 24 நவம்பராக இருக்கலாம், இல்லை நவம்பர் மாதத்தில் ஏதாவது ஒரு டேட்டாக இருக்கலாம். அவங்க தவறுதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நானும் 2 தடவை செக் பண்ணேன், அதே தவறுதலாக தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி நாளைக்கு வந்து கம்பெனி திருத்தி வேறு மாதிரி, இப்போ இன்றைக்கி எஸ்எபி பிஎஸ்சி யாரும் பார்த்துட்டு கேட்பாங்க இது மாதிரி தவறுதலாக இருக்குன்னு, அதுக்கப்புறம் அவங்க திருப்பி வேறு சர்க்குலர் கொடுக்கலாம். ஸோ இது வந்து 24 அக்டோபரில் போர்டு மீட்டிங் இருக்குது, அன்றைக்கி தான் டிவிடெண்டை கொடுத்து எடுப்பாங்க. மேபி அன்றைக்கும் ரெக்கார்ட் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. செக்டர் வந்து டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. பிடிஎஸ் ஜாஷ் கவுஜிங் டெக்னாலஜிஸ் லிமிடெட் காயின் ப்ரைஸ் ₹533 காயின் ப்ரைஸ். 28 அக்டோபரில் போர்டு மீட்டிங் இருக்குது, டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி 2 டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க, ₹5 கொடுத்துருக்காங்க, ₹2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இப்போ வரப்போகிற டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 1 நவம்பர். செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ஜாஷ் மன்பா ஃபைனான்ஸ் லிமிடெட் ₹134 காயின் ப்ரைஸ். 11 நவம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது, டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சி இந்த வருஷம் ஆல்ரெடி 2 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, 25 பைசா. ஸோ மேபி 25 பைசா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 21 நவம்பர். பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ₹40,581 காயின் ப்ரைஸ். 13 நவம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது, டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணாங்க. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கான ரெக்கார்ட் வந்து 19 நவம்பர். செக்டர் வந்து கார்மெண்ட்ஸ் அண்ட் அப்பரல்ஸ். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3 டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க, ஒன்று ₹150, ₹200, அதுக்கப்புறம் ₹150. ஸோ இது 4வது டிவிடெண்ட். ஸோ என்ன தான் பெரிய டிவிடெண்ட் கொடுத்தாலும் ஸ்டாக்கோட ப்ரைஸுக்கு டிவிடெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதேமாதிரி இந்த ஆர்ஆர்பி செமிகண்டக்டர் லிமிடெட் ₹8,756 ஒரு ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ஸ்டாக் பற்றி நிறைய பேர் ரீசெண்டாக ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய நியூஸில் தெரிஞ்சிருக்கும். அதுதான் நானும் சொல்ல போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சச்சின் டெண்டுல்கர் வந்து இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. பட் அவர் அப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்பெனியாக வாலண்டியாக நிறைய கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுமாரி மீடியாவில் சர்க்குலர் வருது, சச்சின் டெண்டுல்கர் வந்து எங்கள் கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர், அவர் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அது எல்லாமே முழுக்க பொய்யான செய்தின்னு சொல்லியிருக்காங்க. சச்சின் டெண்டுல்கருக்கும் இந்த கம்பெனிக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு இந்த கம்பெனிக்கு வந்து 100 ஏக்கர் வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஒதுக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படியே எந்த ஒரு விஷயமும் இல்லை. அதேமாதிரி ஷேர் இந்த முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் தான். ₹10 இந்த ஸ்டாக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ₹8,756 உயர்ந்திருக்கு.
ஸோ அதுக்கு கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இவ்வளோ வந்ததுக்கு என்ன காரணம் எங்களுக்கே தெரில, எங்கள் கம்பெனி இந்தளவுக்கு ஒர்த்தாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கம்பெனி வந்து இதில் இன்வால்வ் இல்லைங்கிற மாதிரி கம்பெனி தெளிவாக சொல்கிறாங்க. 10 ரூபா அந்த ஷேர் இப்போ பார்த்தீங்கன்னா 9,000 கிட்ட வந்துட்டு. ஸோ நல்ல ஒரு பெரிய ரிட்டர்னு கடந்த 1.5 வருஷத்தில். ஸோ இது வாய்ப்பான்னு பார்த்தீங்கன்னா இது நடக்க வாய்ப்பு இல்லை, பட் நடந்துகிட்ருக்கு. பட் உண்மையிலேயே இப்படி நடக்குமானா நடக்காது. இது வந்து மனிப்புலேஷன் பண்ணுறது தான், பம்ப் அண்ட் டம்ப்னு சொல்லுவாங்களா, அதுதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அது கம்பெனி விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஷேரில் பார்த்தீங்கன்னா வெறும் 4000 ஷேர் தான் வந்து டிமெட்டில் ட்ரேட் ஆகிற மாதிரி இருக்குது, பப்ளிக் கையில் இருக்குது. மேபி அதில் யாராவது பப்ளிக்கு தான் இந்த இதை மனிப்புலேஷன் பண்ணுற மாதிரி எங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னு கம்பெனியே விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4000 ஷேர் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அந்த 4000 ஷேரை வந்து வச்சுருக்கவங்க தான் இந்த மார்க்கெட்டை வந்து மனிப்புலேட் பண்ணி இந்த ஸ்டாக்கை வந்து 10 ரூபாலேருந்து டெய்லி அப்பர் சர்க்கிட்னு அடிக்க வச்சு இப்போ 8,756 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கம்பெனி தரப்புலேருந்து இந்த விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய கம்பெனி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி எல்ட்கான் இன்டர்நேஷனல் ஒரு கம்பெனி பார்த்தோம், அதுக்கப்புறம் ஸ்ரீ அதிகாரி பிரதர்ஸ்னு ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்தோம், ஒரு வருஷம் முன்னாடி. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான். என்னென்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து ப்ரொமோட்டர், அதாவது நம்ம ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா லாக்இனில் இருக்கும். பெரும்பாலான ஸ்டாக்கு லாக்இனில் தான் இருக்கும். ஸோ நான் அப்படி தான் செக் பண்ணி பார்த்தேன். இந்த கம்பெனியும் அதே கதை தான். பார்க்கலாம். ஜூன் 2025 நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் 114 பேர் தான் மொத்தமே இந்த ஷேர் ஹோல்டராக இருக்காங்க ஜூன் 2025 வரைக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர் எவ்வளோ மார்க்கெட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,36,24,000 ஷேர் வந்து மார்க்கெட்டில் புழக்கத்தில் இருக்குது. புழக்கத்துனா இவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க மொத்தமாக. பட் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால்வாசி ஷேர் வந்து 99% வந்து ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா லாக்இனில் தான் இருக்குது. பப்ளிக் கையில் பார்த்தீங்கன்னா 1,34,30,100 ஷேர் வந்து பப்ளிக் கையில் இருக்குது. அந்த பப்ளிக் கையில் இருக்க ஷேர் கூட லாக்இனில் தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 1,34,24,000 ஷேர் வந்து லாக்இனில் இருக்குது. ஸோ லாக்இனில் இருக்க ஷேர் வந்து விற்க முடியாது. 2026 மார்ச்சில் தான் அந்த லாக்இன் பீரியட் முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மேபி அவங்க சேல் பண்ணணும்னா பட் இப்போதைக்கு லாக்இன் ஸ்டாக்கை வந்து யாருமே ஒன்றும் பண்ண முடியாது, அது அவங்க கையில் அப்படியே தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அன்லாக் ஷேர் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கையில் 6,000 ஷேர் இருக்குது. பட் கம்பெனி 4,000ங்கிறாங்க. மேபி கம்பெனி சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கலாம். பட் நான் தேடி பார்த்ததில் 6,000 ஷேர் தான் லாக்இன் இல்லாமல் இருக்குது, அதுவும் பப்ளிக் கையில். ஸோ 116 ஷேர் தான் இப்போ ஷேர் ஹோல்டர் தான் மொத்தமே இருக்காங்க. அதில் 2 பேர் வந்து ப்ரொமோட்டரு, அவங்கள கழிச்சிங்கன்னா 144 பேருக்கு கையில் தான் இந்த ஷேரே இருக்குது. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு கேம் வந்துட்டுருக்காங்க. ஸ்டாக்கோட ப்ரைஸை வந்து மனிப்புலேட் பண்ணி மேலே கொண்டு போய் இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கில் வந்து எச்சரிக்கையாக இருங்க. என்றைக்குனாலும் இதை காலவாரி விட்டுட்டு ₹1 கூட ஆகலாம். அதுமாதிரி இந்த ஸ்டாக்கோட நீங்கள் இந்த ஷேரோட நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட நீங்கள் மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 16,000 கோடின்னு காட்டும் இப்போது. காரணம் வந்து 10 ரூபா அந்த ஸ்டாக்கு இப்போ 9,000 ஆகிட்டு. ஸோ 9,000 இன்ட்டு 1,36,00,000 போட்டிங்கன்னா 16,000 வந்துடும் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் கேப் பார்க்காதீங்க, மார்க்கெட் கேப் பார்க்கணும். பட் என்னென்னா இந்த மாதிரி ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் கூட மார்க்கெட் கேப்பு கூட்டிகிட்டே போகும். இதே நீங்கள் ₹1 இருக்கும்போது ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் வந்து 1 கோடி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 11,000 கோடி, ஏன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகரிச்சுட்டு. ஸோ மார்க்கெட் கேப்பு வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு அக்செப்ட் கிடையாது. மற்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் வேணால் மார்க்கெட் கேப் பாருங்கள். மற்றபடி மார்க்கெட் கேப் பார்த்து ஸ்டாக்லாம் தேர்ந்தெடுத்திங்கன்னா நீங்கள் ஏமாந்து போக வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் கேப்புங்கிறது நம்பர் ஆஃப் ஷேர் இன்டூ ஸ்டாக் ப்ரைஸ். ஷேர் ப்ரைஸ் என்னவோ அதை மல்டிப்ளை பண்ணணும் நம்பர் ஆஃப் ஷேரை எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ. ஸோ அது வந்து ஷேர் ப்ரைஸ் மாற அதுவும் மாறிட்டே இருக்கும். ஸ்மால் ஸ்டாக் வந்து பென்னி ஸ்டாக் வந்து மைக்ரோ கேப்பாகவும், மைக்ரோ கேப்பில் வந்து லார்ஜ் கேப்பாக கூட மாறும். ஸோ அதனால் நீங்கள் அந்த இதை பார்க்காம எல்லாம் மற்ற ப்ராஃபிட் பண்ணுறாங்களா, லாஸ் பண்ணுறாங்களா, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எவ்வளோ இருக்குது, இவங்கள்ட்ட கேஷ் எவ்வளோ வச்சுருக்காங்க, ரெகுலராக என்ன ப்ராஃபிட் பண்ணுறாங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு முதலீடு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை அடையலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் வந்து விலகிறீங்க. இந்த ஸ்டாக் வந்து எனக்கு நேற்று தான் ஒரு வீடியோ பார்த்தேன், நம்ம நாகப்பன் சார்னு நினைக்கிறேன். அவரோட வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சது இப்படி ஒரு ஸ்டாக் இருக்குன்னு. அதில் யாரோ கேட்டிருந்தாங்க இந்த கேள்வியை. அதுக்கப்புறம் தான் தேடி பார்த்தா ஆமாம் இப்படி ஒரு ஸ்டாக் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஸ்டாக் அப்பப்போ வந்துட்டே போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்க்காதீங்க. ஒரு ஸ்டாக் இவ்வளோ பெரிய ரிட்டர்ன் தரதுனாவே கண்டிப்பாக அது வந்து ஒரு ஏமாற்ற வேலையாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்லேருந்து விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் இடையில போனீங்கன்னா உங்கள் போட்ட பணம் முழுகி